Hi friends, welcome to channel. நீங்கள் நம்ம சேனலில் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய கோதுமை மாவு வச்சு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கையை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக கலந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவை ரெண்டாக பிரிச்சிடலாம். இப்போ இதுலேருந்து ஒரு மாவை நம்ம விரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா பெருசாக விரித்து எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு விரிக்கிற மாதிரி தான், ஆனால் நல்லா பெருசாக விரித்து எடுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பெருசாக விரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை கையை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். கத்தியை வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இந்த ஷேப்பில் கிடச்சிருக்கு. இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவுமே நம்ம அந்த ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வேக வைக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இல்லை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாவை உள்ளே சேர்த்துடலாம். நம்ம எல்லா மாவுமே உள்ளே சேர்த்தாச்சு. இது நல்லா வேகட்டும். இது வெந்துருச்சு அப்படின்னா மாவு எல்லாமே மேலே மிதக்க ஆரம்பிச்சிரும். நம்ம அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வெந்துருச்சு. மாவு எல்லாமே எப்படி மேலே மிதக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி இதை பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு முறி தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணதை அதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு அதையும் உள்ள சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை மூடி வச்சிடலாம். தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணதை அதையும் உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இல்லை நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அதையும் உள்ளே சேர்த்துடலாம். 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கொதித்து வரட்டும். அவ்வளோதான், மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதை நம்ம வேக வச்சுருக்க மாவு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடலாம். ஒரு 1/4 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்தாலே போதும். தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்துருச்சு. இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க.
அவ்வளோதான், நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கோதுமை மாவில் செஞ்சாலே உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.